Hi police, welcome to Muppadai Training Academy. So நம்ம இப்ப பார்க்க போறது TNUSRB SI டெக்னிக்கல் எஸ்ஐக்கான கிளாஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல TNUSRB SI 2023 வரப்போகுது. அதுல கால் ஃபார்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நவம்பர் எண்ட் ஆர் டிசம்பர்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அண்ட் டெக்னிக்கல் எஸ்ஐக்கான கால் ஃபார் வரதா பேசியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயும் டெக்னிக்கல் எஸ்ஐலையும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து சேம் சிலபஸ் தான். ஸோ ரெண்டுத்துலையுமே ஜிஎஸ் இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸை பற்றி மட்டுமே பேச போகிறது. இதில் வந்து ஜிஎஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்க போகுது. இதில் ஜிஎஸும் சைக்காலஜியும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஜிஎஸும் சைக்காலஜி இதில் இருக்கும். இதில் வந்து ஜிஎஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். தாலுக் எஸ்ஐ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன சிலபஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னுலாம். ஸோ இந்த மூணுத்துக்கான கால் ஃபாரும் அடுத்த வருஷம் வரிசை கட்டி வரும். அதாவது இந்த வருஷமே இது ரெண்டுத்துக்கும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் எண்டு அண்ட் தென் டிசம்பர்ல வந்து இதுக்கான கால் ஃபார் வந்துடுதுன்னு சொல்றாங்க. தாலுக் எஸ்ஐ நெக்ஸ்ட் இயர்ல மார்ச் மந்த் போல வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு எஸ்ஐ பொறுத்தவரை இது 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட், டெக்னிக்கல் அண்ட் தென் தாலுக் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடந்து முடிஞ்ச அந்த ஃபாஸ்டா ப்ராசஸை முடிச்சதுக்கு காரணமும் அடுத்த ரெக்யர்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் தாலுக் எஸ்ஐனுடைய ப்ராசஸை வேகமா முடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐல வந்து ஜிஎஸ் பிளஸ் சைக்காலஜி இருக்க போது, இது டெக்னிக்கல்ல ஜிஎஸ் பிளஸ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்க போதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களுடைய முப்படை பயிற்சி மையத்தில் இதற்கான புதிய வகுப்புகள் எப்பொழுது தொடங்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 நாங்கள் துவங்க போகிறோம். ஸோ அட்மிஷன் அதற்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். ஸோ வேலூர் பிரான்ச்லையும் திருச்சி பிரான்ச்லையும் இந்த புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் 28/11/2022 தொடங்க போகுது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்காக போகிறோம். டெக்னிக்கல் எஸ்ஐல ஸோ ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோரார்ல சேம் சிலபஸ் தான். நீங்க இதுக்கு முன்னாடி தாலுக் எஸ்ஐக்கு என்ன படிச்சீங்களோ அதே தான் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு அதே தான் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐக்கும் வரக்கூடிய ஜிஎஸ். ஆனா இதுல 60 கேள்விகள் தான் வரும். டெக்னிக்கல் எஸ்ஐயை பொறுத்தவரை எத்தனை கேள்விகள் தான் வரும்னு பாத்தீங்கன்னா 60 கேள்விகள் தான் வரும். அந்த 60 கேள்விகளுக்கு அவங்க 0.5 மார்க் கொடுத்து அது 30 மார்க்கு எடுத்துட்டு வருவாங்க. பாக்கி இருக்கக்கூடிய 100 கேள்விகள் உனக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து வரும். அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.5 கொடுத்துட்டு உனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 50 மார்க்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ நமக்கு அந்த 50 மார்க் ரொம்ப முக்கியம். அது எதுல இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தா. ஸோ அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நம்ம மார்க் எடுக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம். இல்லை நம்ம டெக்னிக்கல் எஸ்ஐ ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் மூவ் ஆக போகிறோம் நம்ம கிளாஸஸ்க்கு. ஸோ பார்க்காதவங்க பார்த்து பயனடையுங்க டெக்னிக்கல். ஓகேவா? ஸோ டெக்னிக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் தொட்டிருக்க சப்ஜெக்ட் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான் தொட்டிருக்கேன். ஸோ ஈஸியான ஒண்ணுமா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது வந்து ஈஸியான ஒரு பேப்பர். இதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மாங்குன்னு எல்லாத்தையும் டாப் டு பாட்டம்லாம் விழுந்து படிக்க போறது இல்லை. என்னமா மார்க் நமக்கு ஸ்கோரிங் பாயிண்ட் எதெல்லாம் உங்க கேள்வியா ஃப்ரேம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு நம்ம பாட்டுன்னு போயிட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தொட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்பர் சிஸ்டம். ஆனா நம்பர் சிஸ்டத்தை பத்தினா பெரிய கிளாஸா எடுக்கணும். கன்வர்ஷன்லாம் இருக்கு, அது கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நான் அந்த கன்வர்ஷன்ஸ்ல இன்னொரு கிளாஸ்ல எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்னா என்ன, ஏன்னா நான் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல உனக்கு கேட்டை பத்தி எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த நம்பர் சிஸ்டத்தோட இன்ட்ரோ கொடுத்தாதான் உனக்கு அந்த லாஜிக் கேட்ஸ் நல்லபடியா புரியும் அப்படின்றதுனால தான் நான் இதை தொட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம் நமக்கு வந்து மொத்தம் எத்தனை வகையான நம்பர் சிஸ்டம் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒன்னு டெசிமல், ஓகேவா? டெசிமல், அடுத்தது பைனரி, இன்னொன்னு ஆக்டல், இன்னொன்னு ஹெக்ஸா டெசிமல். ஸோ இது 4 தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம். ஸோ டெசிமல்னா 10, டெசினாலே 10. அப்போ 0ல இருந்து 9 வரையும் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க? டெசிமல். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ டெசிமல்னாலே 10. பைனரி தான் 2 தான் பைனரி. ஓகேவா? பைனாலே 2. ஸோ பைனரினாலே 2 தான், ஒன்று 0 இல்லைனா 1. ஸோ பைனரியை பொறுத்தவரை இதுதான் நம்ம கம்ப்யூட்டர்ல கொடுக்கக்கூடிய லாங்குவேஜ். நம்ம கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இது பைனரி தான். எய்தர் 0 இருக்கலாம் இல்லைனா 1 இருக்கலாம். அடுத்தது ஆக்டல். ஆக்டெட்னாலே 8. ஓகேவா? ஆக்டல்னாலே என்னது? 8. அப்ப 0ல இருந்து 7 தானே சார் போட்டிருக்கீங்கன்னா 0வையும் நீ கணக்கு எடுத்துக்கிட்டாதான் உனக்கு 8 நம்பரே வரும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 8 நம்பர். அப்ப 0ல இருந்து 7னா ஆக்டல். ஹெக்ஸாடெசிமல்னா 16 நம்பர் இருக்கணும். எத்தனை இருக்கணும்? 16 நம்பர். அதுல 0ல இருந்து 9 நம்பர் டெசிமல்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் ஹெக்ஸாடெசிமல். 0ல இருந்து 9 10 நம்பர். 11ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா 11 ஏன்னு சொல்லுவாங்க, 12 பின்னு சொல்லுவாங்க, 13 சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். அது வந்து A to F ன்னு நம்பரை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து என்ன சார் உனக்கு கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னா இதை தான் உனக்கு கேள்விகளா கேட்பாங்க. புரியுதா? இதை தான் உனக்கு கேள்விகளை கேட்பாங்க. ஒரு நம்பர் சிஸ்டத்தினுடைய பேஸ் என்ன, ரேடிக்ஸ் என்ன. அதாவது பேஸ்னாலும் ஒண்ணுதான், ரேடிக்ஸ்னாலும் ஒண்ணுதான். அப்போ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் த ரேடிக்ஸ் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? வாட் இஸ் த ரேடிக்ஸ் ஃபார் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டத்துக்கு ரேடிக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ரேடிக்ஸ் இல்லைன்னா பேஸ். எது கேட்டாலும் ஹெக்ஸாடெசிமலுக்கு என்ன? 16. ஹெக்ஸாடெசிமலுக்கு என்ன? 16. அப்ப டெசிமலுக்கு கேட்டா 10, பைனரி கேட்டா 2, ஆக்டலுக்கு கேட்டா 8.
அப்போ ஒரு நம்பர் சிஸ்டத்தினுடைய பேஸ் என்னன்னு உனக்கு क्वेश्चन கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாட் இஸ் த பேஸ் ஃபார் பைனரி சிஸ்டம்? வாட் இஸ் த பேஸ் ஃபார் பைனரி சிஸ்டம்? 2. வாட் இஸ் த பேஸ் ஃபார் ஆக்டல்? ஆக்டல் சிஸ்டத்தினுடைய பேஸ் என்ன? 8. ஓகேவா? அது என்னன்றது தான் இங்க உனக்கு பக்கத்துல எக்ஸாம்பிளுக்கு எழுதி போட்டிருக்கேன். அப்போ டெசிமலுக்கு பேஸ் வந்து 10. அந்த 10ன்ற நம்பர் எதை குறிக்குது? 0ல இருந்து 9 வரை இருக்கக்கூடிய நம்பரை குறிக்குது. அப்ப 0 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப அந்த 10 நம்பர் தான் டெசிமல் நம்பர் சிஸ்டம். பைனரின்றது 0வையும் 1ஐயும் மட்டும் தான் குறிக்குது. அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆப்பிள் ஒன்னு எழுதுறதுனாலும் அது 0 and 1 வச்சு தான் எழுதவே முடியும். அப்ப அது பைனரின்றது 2. ஆக்டல்ன்றது 8. 0ல இருந்து 7 வரையும் குறிக்குது. ஹெக்ஸாடெசிமல்ன்றது 16. 0ல இருந்து 9 வரையும் இருக்கக்கூடிய நம்பர். பாக்கி இருக்கக்கூடிய நம்பர் என்னென்ன எழுதுவாங்க? ABCDEF ன்னு எழுதுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. சோ டிபார்ட்மெண்ட் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஃபைன். நம்ம அடுத்தது மூவ் ஆயிடலாமா? அப்ப இதுல இருந்து பாசிபிலிட்டி ஆஃப் क्वेश्चन ஒண்ணுதான். வாட் இஸ் த பேஸ் ஆர் ரேடிக்ஸ் ஃபார் தி நம்பர் சிஸ்டம்ஸ்? அது உனக்கு क्वेश्चनல கேட்கலாம். சோ क्वेश्चन இன் ஒன்லி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, தமிழ்ல क्वेश्चन வராது. நம்ம இப்ப பார்க்க போறது லாஜிக் கேட்ஸ். ஐசினா இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இதெல்லாம் உனக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ ஒரு மூலையில படிச்சிருப்பேன், இப்ப நான் தட்டி உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ லாஜிக் கேட்ஸ், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், ஐசியை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ நம்ம கிட்ட எத்தனை கேட் இருக்குன்னு எழுதிருக்கு, அது தனியா எழுதிருக்கேன் ஒண்ணு, அது அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேட்டுகள் இதுதான். 1 2 3 4 5 6 7. 7 கேட்டுகள் தான் நம்ம கிட்ட இருக்கு. என்னென்ன கேட்டு? AND கேட், OR கேட், NOT கேட், NAND கேட், NOR கேட், XOR கேட், XNOR கேட். இந்த 7 கேட்டை பத்தி தான் என்னென்னலாம் क्वेश्चन கேட்க போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இது என்ன சார் பஃபர் அப்படின்னு தனியா எழுதிருக்கீங்கன்னா, பஃபரும் ஒரு விதமான கேட் தான். ஆனா அது என்னன்னா, நீ என்ன இன்புட்டை கொடுக்குறியோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிடும்? அவுட்புட்ல கொடுத்துரும். அதுக்கு பேர் பஃபர். அது வந்து ஒரு சும்மா டெம்பரவரி சும்மா ஒன்று போட்டு வைக்கிறோம். அதாவது வந்து அந்த இடத்துல இன்புட்டுக்கு எந்த விதமான டேமேஜுமே ஏற்படக்கூடாதுன்னு போடுறது தான் என்ன? பஃபர். சும்மா பஃபர் போட்டு வைக்கிறேன். அதாவது வந்து ஒரு ஒப்புக்கு சப்பானி, கண்ணாமூச்சில விளையாடும் போது ஒப்புக்கு சப்பானி வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஒப்புக்கு சப்பானி தான் பஃபரே தவிர மற்றபடி இவங்கெல்லாம் தான் முக்கியமான கேட்டு பிளே பண்றது. அப்ப நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை வகையான லாஜிக் கேட் இருக்குன்னா 7 வகையான லாஜிக் கேட் இருக்கு. வாட் ஆர் தே? என்னென்ன இருக்கு? AND கேட், OR கேட், NOT கேட், NAND கேட், NOR கேட், XOR கேட், XNOR கேட். ஓகேவா? சோ இந்த கேட்லாம் தான் இருக்கு. இப்போ இத பத்தி தான் நான் இன்னும் வந்து தெளிவா எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். சோ ஒரு கேட்டை பத்தி நீ தெரிஞ்சுக்க போற. அதுல எப்படி எல்லாம் பாசிபிலிட்டி ஆஃப் क्वेश्चंस கேக்குறாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன் சைடு பை சைடு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் AND கேட். AND கேட் என்னன்னு சொல்லலாம்னா லாஜிக்கல் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? லாஜிக்கல் மல்டிப்ளையர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் செய்ய போறது தான் என்ன? AND கேட். அப்ப AND கேட்டோட சிம்பிள் எது? இதுதான் AND கேட்டினுடைய சிம்பிள். அப்ப நாளை பின்ன உனக்கு ஒரு ஆப்ஷன்ல ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு இதுல எது AND கேட்னு சூஸ் பண்ணனும் கூட உனக்கு क्वेश्चन கேட்கலாம். choose the AND gate from the options அப்படின்னு உனக்கு கேட்கலாம். அப்போ 4 ஆப்ஷன்ல எது AND கேட்னு நீ சூஸ் பண்ணணும். அப்ப AND கேட் உடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும். அப்போ இதுல ஏவும் பியும் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்புட்ஸ். மானா இது ஒரு ஸ்லைட்ல தான் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு மேல நீ கேட்ஸ் பார்க்கும்போதும் இந்த ஃப்ரண்ட்ல கொடுக்கிறது இன்புட், இங்க வர்றது என்ன? அவுட்புட். ஓகேவா? அப்ப இன்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவும் பியும் தான் இந்த AND கேட்டினுடைய இன்புட். இந்த AND கேட்ல இருந்து என்ன வரும் அவுட்புட்னு பாத்தீங்கன்னா, அவுட்புட்டை நான் ஒய்ன்ற வார்த்தையில குறிக்கிறேன். அவுட்புட்டை நான் எதுல குறிக்கிறேன்? ஒய்ன்ற வார்த்தையில குறிக்கிறேன். இந்த ஏல கொடுக்கறதும் பில கொடுக்கறதும் பெருக்கி வெளியில வர்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்புட்டா இருக்கும். அதுதான் ஏ இன்டு பி. இந்த புள்ளி வச்சிருக்கேன்ல, அப்ப இந்த புள்ளி எதை குறிக்குது? ஏவையும் பியையும் பெருக்கி தான் அவுட்புட்டா தருதுன்றதை குறிக்குது. அப்ப ஏ இன்புட்டையும் பி இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணி வெளியே தர்றதுனால இது ஒரு லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷனை செய்யும். அப்ப AND gate does the logical multiplication operation. அப்போ நான் கேள்வி கேட்கலாம், AND gate என்ன பண்ணும்? லாஜிக்கல் அடிஷனா, லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷனா, லாஜிக்கல் சப்ட்ராக்ஷனான்னு கேட்கலாம். அப்ப நீ என்ன சொல்லணும்? லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா? சோ இதோடைய பூலியன் ஈக்குவேஷன் இது ஒண்ணு கேட்பாங்க. What is the Boolean equation? Y னா என்ன? Boolean. Y னா output னு சொன்னால அதுதான் Boolean equation. What is the Boolean equation for AND gate அப்படின்னு கேட்பாங்க. அப்ப AND gate உடைய Boolean equation என்னன்னு கேட்டாங்கன்னா y is equal to a into b. y is equal to a into b. நான் இந்த இடத்துல y தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. மேபி அவுட்புட் அவங்க என்னன்னு கூட டிக்ளேர் பண்ணலாம். x ன்னு கூட டிக்ளேர் பண்ணலாம், அவுட்புட்டை z ன்னு கூட டிக்ளேர் பண்ணலாம், எதை வேணா பண்ணட்டும். ஆனா பூலியன் ஈக்குவேஷன்ன்றது இந்த ரெண்டு இன்புட்ல நீ என்ன கொடுக்குறியோ அதை மல்டிப்ளை பண்ணி தான் அவுட்புட்ல எடுத்துட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்புட்ல z y ன்னு கொடுக்குறேன்னா அவுட்புட்ல நான் என்ன எழுதுவேன்? z into y. இன்புட்ல c d அப்படின்னு கொடுக்குறேன்னா அவுட்புட்ல என்ன எழுதுவேன்? c into d. அப்போ வாட் இஸ் த பூலியன் ஈக்குவேஷன் ஃபார் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ உனக்கு ஒரு படம் கேக்குறாங்க கேள்வி, இப்படி ஒரு AND கேட் கொடுத்துறாங்க, உனக்கு ஒரு AND கேட் கொடுத்துட்டு
ஈக்குவேஷன் என்ன கேக்குறாங்கன்னா நீ கேன்னு ஒரு இன்புட்டையும் எல்னு ஒரு இன்புட்டையும் கொடுத்தா உனக்கு என்னப்பா அவுட்புட் வரும்னு கேட்டாங்கன்னா y என்ன வரும்னு கேக்குறாங்க அப்படின்னா y is equal to k into l. அப்ப AND கேட்டினுடைய அவுட்புட் இஸ் a multiplication of the two inputs. அப்ப ரெண்டு இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணி உனக்கு எடுத்துட்டு வர்றது தான் AND கேட். இப்போ நான் இதுதான் வந்து பூலியன் ஈக்குவேஷன். அப்போ உனக்கு என்னென்னலாம் கேள்வி கேட்கலாம்? AND கேட்னா ஒரு லாஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், அதோட சிம்பிள் இதுதான். அதோட பூலியன் ஈக்குவேஷன் என்ன? a into b. இன்புட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தரும். இதுதான் அதோட ட்ரூத் டேபிள். அடுத்தது ட்ரூத் டேபிளை வச்சு கேள்வி கேட்பாங்க. ட்ரூத் டேபிளை எப்படிலாம் மாடிஃபை பண்ணி கேள்வி கேட்பாங்கன்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரூத் டேபிள் பாருங்க. a ல நீ 0 தர, b ல நீ 0 தர, அவுட்புட் என்ன இருக்கும்? 0 into 0 0. ஓகேவா? 0 into 0 0. அப்ப a ல 0 தர, b ல 1 தர, அப்போ 0 into 1 again 0. அப்ப திருப்பியும் 0. a ல 1 தர, b ல 0 தர, அப்ப 1 into 0 0. a ல 1 தர, b ல 1 தர, 1 into 1 1. ஓகேவா? ஓகேவா? புரியுதேமா? அப்ப இதுதான் அவுட்புட். இப்படி தான் கொடுத்திருக்கோம். அப்போ லாஜிக்கல் ட்ரூத் டேபிள் ஃபார் AND கேட். AND கேட்னுடைய ட்ரூத் டேபிள் இங்க கொடுத்திருக்கேன். ஏவிலையும் பிவிலையும் இன்புட்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய அவுட்புட்ஸ் இப்படி தான் இருந்திருக்கும். 0 0 0 1 இப்படி தான் இருந்திருக்கும். சரி, ஓகே. இதை எப்படி சார் கேள்விகளா கேட்பாங்க அப்படின்னா, இதுல 0 அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நம்மளை பொறுத்தவரையும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையும் 0னா என்னன்னா, ஓகேவா, நம்மளை பொறுத்தவரையும் 0னா லோ, 1னா ஹை. ஓகேவா? 0னா லோ, 1னா ஹை. 0 என்றது என்னன்னு சொல்றாங்க? லாஜிக்கல் லோ. 1ன்றது என்னன்னு சொல்றாங்க? லாஜிக்கல் ஹை. ஹைனா சிக்னல் வந்து லைட் எரியுதுன்னு அர்த்தம், லோனா லைட் எரியலன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க, அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 0னா லைட் எரியல, லோ. 1னா லைட் எரியுது. அப்போ ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு லைட்டுமே ஆஃப் பண்ணியிருந்தா லைட் ஆஃப்ல தான் இருக்கும். ஒரு லைட் ஆஃப் பண்ணி ஒரு லைட் ஆன்ல இருந்தாலும் ஆஃப்ல தான் இருக்கும். ஒரு லைட் ஆன்ல இருந்து ஒரு லைட் எப்ப வந்து அவுட்புட் 1 வரும் அப்படின்னா, ரெண்டு லைட்டுமே எப்ப ஆன்ல இருக்குதோ அப்பதான் அவுட்புட் என்ன வரும்? 1 வரும். அப்ப கேள்வி எப்ப தெரியுமா கேட்பாங்க? when the two inputs are high. கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. when the two inputs are high in AND gate. AND gateல ரெண்டு இன்புட்டுமே ஹையா இருந்துச்சுன்னா அவுட்புட் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. அவுட்புட் என்ன வரும்? 1. அவுட்புட் என்ன வரும்? 1. when the two inputs are high, the AND gate output will be 1. when one of the input is low, the AND gate input always becomes low. ஓகேவா? 0 தான் வரும். அப்ப இந்த மாதிரி தான் உனக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போ இதை வச்சு நீ என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப ட்ரூத் டேபிள் தெரியணும். அதுக்கு முதல்ல உனக்கு சிம்பிள் தெரியணும். AND கேட்ன்றது எதை மல்டிப்ளை பண்ணி வரும்? கொடுக்குற ரெண்டு இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணி வரும். அப்ப a into b. அப்ப ரெண்டு இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்து ஆன்சர் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது OR கேட். ஓகேவா? அவர் AND அவர் என்ன பண்ணுவாரு? மல்டிப்ளை பண்ணாரு. OR ஆட் பண்ணுவார். லாஜிக்கல் ஆடர். அப்ப क्वेश्चन என்ன கேட்கலாம்? OR கேட் என்னடா பண்ணுது அப்படின்னு நம்மள கேட்கலாம். OR கேட் இஸ் an லாஜிக்கல் ஆடர். OR கேட் உடைய சிம்பிள் இதுதான். OR கேட் உடைய சிம்பிள் இதுதான். ஓகேவா? சோ அது நல்லா கொஞ்சம் கவுந்து வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் அழகா கூரா வரும். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா அது OR கேட். இதனுடைய பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன? a plus b. ஆடர்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுக்கிறதுக்கு பேர் வந்து OR கேட். சோ இப்போ பாருங்க, இன்புட் பாருங்க. 0 plus 0 0 plus 0 0 தான். ஓகேவா? 0 plus 1 1. 0 ஓட 1 கூட்டினா 1. 1 plus 0 1. 1 plus 1 2 அப்படின்னு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்க ட்ரூத் டேபிள்ல எதுல எழுதுறோம்னா பைனரி லாங்குவேஜ்ல எழுதுறோம். அதனால தான் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் எடுத்துட்டே வந்தேன். பைனரி லாங்குவேஜ்னாலே ரேடிக்ஸ் என்ன சொன்ன? பேஸ் 2 தான். ஒன்னு 0 இல்லனா 1. அப்ப நீ எழுதக்கூடிய ஆன்சர் ஒன்னு 0ல எழுதணும் இல்லனா எதுல எழுதணும்? 1ல எழுதணும். அதை தவிர வேற நம்பர்ல எழுதவே கூடாது. அப்போ 1 plus 1 கூட்டினா என்ன சார் போடுறதுன்னா 1 plus 1 என்னதான்? 1 தான். ஓகேவா? 1 plus 1 என்னதான்? 1 தான். அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் இருக்கு. புருஷன் சொன்னா 2 3 அப்படின்ற மாதிரி இங்க 1 plus 1 1 தான். அதுதான் இந்த ட்ரூத் டேபிள். ஓகேவா? அப்போ இது வந்து லாஜிக்கல் ஆடர். 0வும் 0வையும் கூட்டினா 0, 0வையும் 1ஐயும் கூட்டினா 1, 1ஐயும் 0வையும் கூட்டினா 0, 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 1 அப்படின்ற மாதிரி வந்துரும். சோ இப்போ இதுல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, when the two inputs are low in OR gate,
அவுட்புட் வில் பி அப்படின்னு நம்மள கேட்கலாம். எப்ப ரெண்டு இன்புட்டும் லோவா இருக்குதோ அப்ப ஆர் கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும்? இன்புட் ரெண்டுமே லோவா இருந்துச்சுன்னா ஆர் கேட்டோட அவுட்புட்டும் லோ, 0. when one of the input is high, ஒரு இன்புட் ஹையா இருந்துச்சுனாலும் ஆர் கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும்? ஹை, 1ல தான் இருக்கும். ஓகேவா? சோ இது பார்க்கிறதுக்கு புரியுதா பக்காவா? அடுத்தது 8வது क्वेश्चन, நாட் கேட். நாட் கேட்டுடைய பேரே நமக்கு क्वेश्चना கேட்கலாம். நாட் கேட்னா என்னன்னா நோட்டார்னு சொல்லலாம், இன்வெர்ட்டர்னு சொல்லலாம், காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லலாம். எல்லாமே இருக்கு. நம்மள பொறுத்தவரை இங்க பாருங்க, பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸை பொறுத்தவரையும் கொடுக்குற இந்த இதுக்கு மேல ஒரு கோடை போட்டாங்கன்னா அதோட தலைகீழ தான் அது கொடுக்கும் அவுட்புட்டான்னு அர்த்தம். என்னது? இந்த மாதிரி ஒரு கோடை மேல போட்டாங்களானே அது என்னது? தலைகீழ தான் அவுட்புட்டா கொடுக்கும். அப்ப நான் ஏல 0 கொடுத்தா அவுட்புட் 1 வரும், ஏல 1 கொடுத்தா அவுட்புட் 0 வரும். அப்படியே தலைகீழா மாத்தும். அதனாலதான் அதுக்கு பேர் இன்வெர்ட்டர், மாத்தி கொடுக்கும். காம்ப்ளிமெண்டரி அப்படியே மாத்தி கொடுக்கும் அப்படின்ற பேர்லாம் வச்சிருக்காங்க. அப்ப நாட் கேட் உடைய சிம்பிள் இதுதான். பார்க்கிறதுக்கு ஒரு டயோட் மாதிரியே இருக்குல்ல, ஓகேவா? ஒரு டயோட் மாதிரியே இருக்கு. அதுதான் வந்து நாட் கேட் உடைய சிம்பிள். சோ இதுக்கான ட்ரூத் டேபிள் இதுதான். அப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், 0 கொடுத்தா என்ன வந்துரும்? 1, 1 கொடுத்தா என்ன வந்துரும்? 0. அப்படியே அதோட இன்வர்ஸ் ரிவர்ஸ்ல கொடுத்துரும் அவுட்புட். அவ்வளவுதான். ஓகேவா? சோ அடுத்தது போலாமா? பஃபர். பஃபர் எக்ஸிக்யூட்ஸ் தி சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பஃபர்ன்றது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, நீ என்ன இன்புட்ல கொடுக்குறியோ அதையே தான் தூக்கிட்டு வந்து எதுல கொடுத்துரும்? அவுட்புட்ல கொடுத்துரும். அப்ப எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல. இங்க பாருங்க, ஏ இன்புட் கொடுத்துருக்கேன், அவுட்புட் என்னதான் வந்திருக்கு? ஏ. அப்ப இது ஒரு சாதாரண ஒரு ஒப்புக்கு ஷப்பான டிவைஸ். எனக்கு சும்மா அந்த இன்புட் லாஸ் எதுவுமே வரக்கூடாதுன்னா நான் அந்த இடத்துல போய் ஒரு பஃபரை வச்சுட்டேன்னா இன்புட்ல என்ன கொடுக்குறோனோ அதையே தூக்கிட்டு வந்து எங்க கொடுத்துரும்? அவுட்புட்ல கொடுத்துரும். அது வந்து நம்ம படிப்போம், எமிட்டர் ஃபாலோவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் படிப்போம்ல. நான் நடத்துறேன், எல்லாமே இருக்கு, நமக்கு டெக்னிக்கல் சிலபஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் படிக்கணும். ஓகேவா? சோ ஏ அவுட்புட்ல என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் அவுட்புட்ல வரும். அப்ப நீ 0 கொடுத்தா அவுட்புட்லயும் 0, 1 கொடுத்தா அவுட்புட்லயும் 1. அவ்வளவுதான் ட்ரூத் டேபிள். அப்ப when the input is high, இதுல கேட்கலாம்ல, இந்த கேள்வியில when the input is low in NOT gate, output will be அப்படின்னு கேட்கலாம். எப்போ நீ கொடுக்குற இன்புட் லோவா இருக்கும், நாட் கேட்ல லோவா இருக்கும், அப்ப அவுட்புட் எப்படி இருக்கும்? ஹை. அவுட்புட் will be high or 1. ஹைன்னு சொல்லலாம், இல்ல 1ன்னு சொல்லலாம், ரெண்டுத்துல ஏதோ இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் NAND கேட். NAND கேட் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சல் கேட்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லாஜிக் கேட்ஸ்ல ரெண்டு கேட் தான் யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா NAND கேட், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா NOR கேட். அப்ப NAND கேட்டையும் NOR கேட்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்லுவோம். சோ இதையும் ஒரு क्वेश्चन கேட்பாங்க. which two gates are called as universal gates? எந்த இரு கேட்டுகளை வந்து நம்ம யூனிவர்சல் கேட்னு அழைக்கிறோம்? அப்ப which two gates are called as universal gates? அப்ப யூனிவர்சல் கேட்ஸ்னு அழைக்கப்படுறது ரெண்டு கேட் தான். என்னென்ன? ஒண்ணு NAND கேட், இன்னொன்னு என்ன? NOR கேட். ஓகேவா? அப்ப NAND கேட்டும் NOR கேட்டும் எதுன்னு அழைக்கப்படுது? யூனிவர்சல் கேட்ஸ்னு அழைக்கப்படுது. அப்ப இந்த யூனிவர்சல் கேட்ஸ்க்கு ஒண்ணும் இல்லம்மா, AND கேட் புரிஞ்சுச்சா? அதோட தலைகீழ் தான் NAND கேட். பேர்லயே இருக்கு பா, என்னன்னு இருக்கா? அப்ப என்னன்னா நெகட்டிவ், அது அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்துடும். ஓகேவா? அப்ப AND கேட்டுடைய நெகட்டிவ் வெர்ஷன் தான் என்னது? இந்த NAND கேட். இது பார்க்கிறதுக்கு அப்படியே AND கேட் மாதிரியே இருக்குல்ல, ஆனா முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சின்னதா பபிள் போட்டிருக்காங்க. புரியுதா? முன்னாடி இந்த சின்னதா பபிள் போட்டிருக்கேன். அப்போ கொடுக்கக்கூடிய A இன்புட்டும் B இன்புட்டும் மல்டிப்ளை ஆகி வெளியே வரும். அந்த பபிள் என்ன பண்ணிடும்? இப்பதான் நான் நாட் கேட்ல சொன்னேன். நாட் கேட் எப்படி இருந்துச்சு? ஒரு பஃபருக்கு முன்னாடி சின்ன பபிள் போட்ட மாதிரி இருந்துச்சா? அப்ப கொடுக்கக்கூடியதை ஏன்னு கொடுத்தா என்னன்னு எடுத்துட்டு வரோம்? ஏ பார்னு எடுத்துட்டு வரோம். அப்போ இது AND கேட்டும் இந்த பியும் ஏவும் மல்டிப்ளை ஆயிடும். உள்ள மல்டிப்ளை ஆகி வெளியே வரும்போது இந்த பஃபர் என்ன பண்ணிடும்? அது மேல ஒரு கோட்டை போட்டு அனுப்பிவிட்டு. ஓகேவா? அப்ப இருக்கிறது அப்படியே தலைகீழா மாறும். AND கேட்டுடைய ஆபரேஷன் அப்படியே தலைகீழா மாறும். இப்ப 0 into 0 AND கேட்டோட ட்ரூத் டேபிள் பாருங்க. 0 into 0 0. ஆனா மேல என்ன போட்டிருக்கேன்? பார் போட்டிருக்கேன். அப்ப 0 into 0 0 ன்னு எழுதக்கூடாது, என்னன்னு எழுதணும்? 1. பார் போட்டதுனால அப்படியே தலைகீழா மாறிடும். 0 into 1 0. அப்ப திருப்பி என்னதான் வரும்? பார் போட்டிருக்கேன் 1. 1 into 0 0. மறுபடியும் என்னதான் பார் போட்டிருக்கேன்? 1. 1 into 1 1 சார், ஆனா அங்க பார் போட்டிருக்கேன் 0. அப்போ AND கேட்டுடைய ட்ரூத் டேபிள் பார் 0 0 0 1. அது அப்படியே NAND கேட்ல 1 1 1 0 தலைகீழா மாறும். ஓகேவா? அதோட ட்ரூத் டேபிள் அப்படியே தலைகீழா மாறறது தான் எது? NAND கேட். அப்ப NAND கேட் என்னன்னு சொல்லுவாங்க? NAND கேட் இஸ் an universal gate. NAND கேட் என்பது ஒரு யூனிவர்சல் கேட்.
கொடுக்கக்கூடிய ஏவையும் பியும் அது என்ன பண்ணி தரும் மல்டிப்ளை பண்ணி மேல ஒரு கோடு போட்டு தரும் பூலியன் ஈக்குவேஷன் அதுதான் y is equal to a into b பார் அடுத்தது ஏவையும் பியும் பார் பண்ணி போட்டிருந்தா இது மாதிரி ட்ரூத் டேபிள் தான் எழுதிருக்கணும் the next NOR gate NOR gate OR gate உடைய அந்த மாதிரி வெர்ஷன் OR gate உடைய தலைகீழ் வெர்ஷன் NOR இது வெறும் OR gate ன்னு இருக்கு அது முன்னாடி என்ன சேர்த்துட்டாங்க சோ NOR இதுவும் வந்து ஒரு வகையான யூனிவர்சல் கேட் தான் சோ இங்க ஏவையும் பியும் இது பண்றேன் சோ ஆட் பண்ணி தரும் இது ஒரு ஆடர் ஆட் பண்ணி கொடுத்தோனே வெளியில அவுட்புட் வரும்போது இந்த பபிள் என்ன பண்ணிடும் மேல ஒரு கோடு போட்டு கொடுத்துரும் அப்ப a plus b the whole bar ஓகேவா அப்ப வந்து ட்ரூத் டேபிளுக்கு வாங்க அப்ப பூலியன் ஈக்குவேஷன் கேட்டா என்னன்னு சொல்லணும் what is the boolean equation for NOR gate y is equal to a plus b whole bar is the boolean equation for NOR gate அப்படினு சொல்லலாம் அப்ப NOR gate உடைய boolean equation a plus b the whole bar இங்க ட்ரூத் டேபிள் வாங்க 0 0 0வையும் 0வையும் கூட்டினா என்ன வரும் 0 ஆனா அங்க பார் போட்டுருக்கேன் அப்ப என்ன வந்துரும் 1 0வையும் 1ஐயும் கூட்டினா 1 பார் போட்டிருக்கேன் அப்ப 0 1ஐயும் 0வையும் கூட்டினா 1 பார் போட்டிருக்கேன் 0 1ஐயும் 1ஐயும் கூட்டினால 1 தான் சொன்னேன் அப்ப பார் போட்டிருக்கேன் 0 அப்ப இத பாத்தீங்கன்னா OR gate உடைய ட்ரூத் டேபிள் 0 1 1 1 அது அப்படியே என்ன மாறிட்டு இருக்கும்னா 1 0 0 0 அப்படின்னு மாறிட்டு இருக்கு சோ இது வந்து NOR gate உடைய ட்ரூத் டேபிள் அடுத்து போலாமா இது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் XOR அப்படின்னு சொல்லுவாங்க XOR கேட் ஓகேவா இது கூட முக்கியமான கேள்வி இது வந்து முன்ன பார்த்த மாதிரி எல்லாம் இல்ல இந்த ரெண்டு இன்புட் இருக்கு ஏவும் பியும் இருக்கு அதோட அவுட்புட்டே பாருங்க a பிளஸ் இந்த மாதிரி சுத்தி இருக்காங்க அதனால இது கொஞ்சம் கேனத்தனமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க y is equal to a plus அப்படின்னு இருக்குல்ல கொஞ்சம் கேனத்தனமா அவுட்புட் தரும் எப்ப ரெண்டு இன்புட்டுமே லோல இருக்கோ அப்ப கண்டிப்பா என்னதான் இருக்கும் லோ எப்ப ரெண்டு இன்புட்டுமே ஹைல இருக்கோ அப்ப என்னதான் இருக்கும் லோ புரியுதா சொல்றது இந்த ரெண்டு கண்டிஷன்லயுமே அவுட்புட் என்னதான் வரும் 0 தான் வரும் எப்ப ரெண்டு இன்புட்டுமே லோவா இருந்தாலும் சரி ரெண்டு இன்புட்டுமே ஹையா இருந்தாலும் சரி அவுட்புட் என்னதான் வரும் லோ எப்போ ஏதாச்சும் ஒரு இன்புட் ஹையா இருந்தாலும் அவுட்புட் என்ன 1 புரியுதா ஏதாச்சும் ஒரு இன்புட் 1ல இருந்தாலும் அவுட்புட் என்ன வந்துரும் 1 வந்துரும் ஆனா ரெண்டுமே லோவோ இல்ல ரெண்டுமே ஹையாவோ இருந்துச்சுன்னா அது என்ன வந்துரும் 0 0 தான் கொடுக்கும் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் XOR கேட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப XOR கேட் உடைய சிம்பிள் இதுதான் XOR கேட் உடைய பூலியன் எக்ஸ்பிரஷன் y is equal to a plus சுத்தி b போட்டுருக்கணும் XOR கேட் உடைய ட்ரூத் டேபிள் எப்ப ரெண்டு இன்புட்டுமே லோவா இருந்தாலும் சரி இல்லனா ரெண்டு இன்புட்டுமே ஹையா இருந்தாலுமே சரி அவுட்புட் என்னதான் வரும் 0 0 எப்போ ஏதாச்சும் ஒரு இன்புட் ஹையா இருந்தாலும் சரி அவுட்புட் என்ன வரும் 1 ஓகேவா சோ அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் NOR கேட் ஓகேவா எக்ஸ்க்ளூசிவ் NOR அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் NOR எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஏவும் பியும் அதே அவுட்புட் தான் XOR கேட் உடைய மல்டிபிள் வெர்ஷன் அப்ப XOR கேட் a பிளஸ் பின்னு இருக்கா அது மேல ஒரு பார் போட்டு கொடுத்துதுப்பேன் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பபிள் அந்த வேலையை செய்யுது அப்போ அந்த கேட் XOR கேட் என்ன பண்ணியும் அதனுடைய அவுட்புட் அப்படியே ரிவர்ஸ்ல வரும் அப்ப இது வந்து எப்ப ரெண்டுமே ஒன்னு லோவா இருக்கணும் இல்ல ரெண்டுமே ஒன்னு ஹையா இருந்தாதான் என்ன வரும் 1 1 பாக்கி இருக்கிற இடத்துல 0 அப்ப 1 லோவா இருந்தாலும் இல்ல 1 ஹையா இருந்தா கூட அது என்ன கொடுத்துரும் 0 கொடுத்துரும் அப்ப எப்படா எனக்கு இதுல அவுட்புட் 1 வரும்னா எப்போ ரெண்டுமே எனக்கு லோவா இருக்குதோ இல்ல ரெண்டுமே எனக்கு ஹையா இருக்குதோ அப்பதான் எனக்கு அவுட்புட் 1 1ன்னு வரும் சோ இது லாஜிக் கேட்ஸ் ஓகேவாமா இப்போ உனக்கு கேள்விகள் ஒரு ஈக்குவேஷன்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம் AND கேட்டோட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன AND கேட்னா நான் என்ன சொன்னேன் AND கேட் இஸ் மல்டிப்ளையர்னு சொல்லியிருந்தேன் அப்ப பூலியன் எக்ஸ்பிரஷன் y is equal to a into b NOR கேட் NOR r வந்து a plus b NOR அப்படின்னும் போது மைனஸ் பார் நாட் a பார் அப்படியே கொடுக்கிறது பஃபர் என்ன பண்ணும் y is equal to a அப்படியே கொடுத்துரும் எக்ஸ்க்ளூசிவ் NOR XOR எக்ஸ்க்ளூசிவ் R வந்து என்ன வரும் இது வரும் ஓகேவா புரியுதா R கேட் a plus b y is equal to a plus b NAND கேட் a into b பார் இதெல்லாம் பூலியன் எக்ஸ்பிரஷன் சரி உன்னை அடுத்தது கேட்கிறேன் பேஸ் என்ன எல்லாத்துக்கும் சொல்லி பார்க்கலாம் பைனரிக்கு எத்தனை பேஸ் பைனரியுடைய பேஸ் வந்து 2 சார் ஹெக்ஸாடெசிமல் உடைய பேஸ் வந்து 16 ஆக்டல் உடைய பேஸ் வந்து 8 சார் ஓகே டெசிமல் பேஸ் 10 இதெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் சரி இந்த கேட்ட வரை AND கேட்ட வரை
and gate NAND இது முன்னாடி பபிள் சேர்த்துட்டா NAND சார். அப்ப OR கேட் வரை OR கேட் NOR முன்னாடி பபிள் சேர்த்துட்டா XOR கேட் வரை XOR முன்னாடி பபிள் சேர்த்துட்டா XNOR NOT கேட் பபிளே சேர்க்காம வரைஞ்சிருந்தா அது பஃபர். ஓகேவா? அப்ப சிம்பிள் ட்ரூத் டேபிள் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அப்ப இன்னைக்கு வந்து கிளாஸஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து லாஜிக்கல் கேட்ஸ் ஃபேமிலிஸ் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக டெக்னிக்கல் எஸ்ஐல டெக்னிக்கல் சிலபஸ் நாங்கள் கண்டினியூஸா போடுறோம். இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.